யாருக்கிட்டே நான் ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பெத்த தாயை யாரை விட்டுறாதீங்க. தவப்பனை மதிக்கிறீங்களோ இல்லையோ, பெத்த தாயை யாரும் மறந்துடாதீங்க. அவங்க இல்லாட்டி நம்ம இந்த உலகத்துல இந்த தூரத்துக்கு நம்ம வாழ்ந்திருக்க முடியாது. ஒரு ஆத்மா இல்லைன்னா அதே நான் அனுபவிச்சவன். முடிஞ்ச அளவுக்கு சொல்ற வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒன் தமிழன் சங்கமா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி வீடியோ செஞ்சது. எனக்கெல்லாம் அம்மா இல்ல, எனக்கெல்லாம் எங்க அம்மா கையால சோறு சாப்பிடணும், எங்க அம்மா மடியில படுக்கணும், எங்க அம்மா தாலாட்டை கிட்ட தூக்கணும், எல்லாரும் மாரி இருக்கணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை. ஆனா கூட நண்பர்களா இருந்தப்ப அம்மா இல்லாத வழி கவலையெல்லாம் மறந்துட்டேன். ஆனா அந்த வீடியோ இன்னைக்கு நான் பார்க்கும் போது ஏன்டா எனக்கும் அம்மா இல்ல, எனக்கும் அம்மா இருந்த எல்லாருமே நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். என் மனசுல எந்த கவலை இருந்திருக்காத. எனக்குள்ளே தோணு அம்மா இருந்த அந்த பாசம் எல்லாத்துக்கிட்ட கிடைச்சிருக்காதெல்லாம். இது ஒரு தனியான பாசம், அன்பு. நம்ம காதலிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், எல்லாமே சரி. ஆனா அது இத்தனையும் கொடுத்த ஒரே ஆண்டவன் நம்ம பெத்த தாய். அவங்கதான் நம்மளோட முதல் கடவுள். உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பெத்த தாய் இல்லாட்டி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எங்க அம்மாவை. எங்க அம்மா எப்படி இருப்பாங்க கூட எனக்கு தெரியாது. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எல்லாம் போய்மா. யாருக்கிட்டே நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பெத்த தாயை யாரை விட்டுறாதீங்க. தவப்பனை மதிக்கிறீங்களோ இல்லையோ, பெத்த தாயை யாரும் மறந்துடாதீங்க. அவங்க இல்லாட்டி நம்ம இந்த உலகத்துல இந்த தூரத்துக்கு